இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது, விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதியப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறைவார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்க பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெகு சீக்கிரமாக முடிய வேண்டும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் போல. போன உடனே சொன்னோன்னே இன்ஸ்டண்ட்டாக காஃபி வரணும், இன்ஸ்டண்ட்டாக சாப்பாடு வந்துடணும். இந்த காத்திருத்தல் பொறுப்பு அதெல்லாம் கிடையாது. சொன்ன உடனே வந்து இருக்கணும் டேபிளில். அல்லது அப்படி ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாரையும் சொல்லலை, அதிகமான பேர். அதிலும் ஆண்டவனுக்கோட உள்ள காரியம் என்று சொன்னால் அதை விட மிக மிக வேகமாக நிறைவு பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசு இறையரசின் செயல்பாடுகளை ஒரு சிறிய விதைக்கு ஒப்பிடுகிறார். அளவில் சிறியது விதை, பூமியில் புதைந்து சிதைகிறது, மண்ணில் மக்கி மடிகிறது, மண்ணின் ஈரத்தையும் உரத்தையும் நம்பி வளர்கிறது, வலுப்பெற சூரிய ஒளியையும் சுவாசத்திற்கு காற்றையும் நம்பி வளர்கிறது. கல்லும் முள்ளும் பறவையும் விலங்கும் மனிதனும் தடை செய்த போதும் தடையை தாண்டி வளர்கிறது. மென்மையாக, மெதுவாக, பொறுமையாக தொடங்கிய வளர்ச்சி காலப்போக்கில் பெரிய மரமாகி 100 மடங்கு பலன் கொடுக்கிற பெரிய மரமாகுவதைப் போல இறையரசின் இறையாட்சியின் செயல்பாடுகள் இருக்கும் என உணர்த்துகிறார். விதையாக நாம் இருக்க வேண்டும். பெரிய மரமாகி முழுமையாக பலன் கொடுக்க ஆற்றலை நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இறைவன் செய்கிறார். எதிரிகளை, எதிர்ப்புகளை, தோல்விகளை, ஏமாற்றங்களை தகர்த்து நன்மைகளை செய்கின்ற வல்லமை நம்முள் பொதிந்து வைத்துள்ளார். எனவே விதை போல எழ வேண்டும், 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு தான் இறைவனிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற கொரியா நாட்டு மறைசாட்சியர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். கொரியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்து வந்ததற்கான நீண்ட நெடிய வரலாறெல்லாம் கிடையாது. 16ஆம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவத்திற்கான விதையானது அங்கே தூவப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த போதும் இன்றைக்கு அங்கே ஆழமான விசுவாசம் கொண்ட கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது, நம்மளை விட. ஆமாம், இங்கே கொரியாவில் எப்படி கிறிஸ்தவம் வேரூன்றியது, யாரெல்லாம் அங்கே கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை துறந்தார்கள் என்று கேட்டால், இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே கொரிய நாட்டு மறைசாட்சிகளான ஆண்ட்ரூ கிம், பால் சோங் மற்றும் அவருடைய தோழர்களின் நினைவு நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இவர்கள் கற்றுத்தருகிற பாடங்கள் நிறைய இருந்தாலும் ஒன்று, இறை நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அடித்து கொன்னாலும் பரவாயில்லை. இறை நம்பிக்கை உறுதியாக இருத்தல், இதுதான்
நாம் இந்த கொரிய நாட்டு மறைசாட்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். இவர்கள் யாவரும் எத்தகைய எதிர்ப்புகள் அச்சுறுத்தல் வந்த போதும் தங்களுடைய நம்பிக்கையிலிருந்து விசுவாசத்திலிருந்து விலகவில்லை. மாறாக இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தார்கள். நாம் இந்த மறைசாட்சிகளைப் போல ஆண்டவர் இயேசுக்கு சான்று பகிர்ந்து வாழத்தான் அழைக்கப்படுகிறோம். ஆனால் எத்தனை பேர் அதில் உறுதியாக இருக்கிறோம் என்பது கேள்விக்குறியே. இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஆண்ட்ரூ கிம் என்ற குருவானவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள், கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுவதை நினைத்து பெருமிதம் கொள்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவின் போதனையை வாழ்வாக்காமல் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் இவை! இதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுகின்றவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவரை நுழைவர் என்று கூறுவாரே, அதுபோலத்தான். ஆகையால் நாம் பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இராமல் கிறிஸ்துவின் போதனையை வாழ்வாக்குகின்றவர்களாக 100 மடங்கு பலன் கொடுக்கின்ற இறைவார்த்தைகளாகவே நாம் மாறிட இன்றைக்கு நாம் சான்று பகர்வோம். அதற்கான வரத்தை கடவுளிடமிருந்து கேட்போம். இறையருளை பெறுவோம். நிறைவாக வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இன்பத்தின் ஊற்ற இறைவா, உலக இன்பங்களும் கவலைகளும் செல்வத்தின் மீது அளவு கடந்த ஆர்வம் நாங்கள் இறைவார்த்தையின்படி வாழாதபடி நெருக்கி விடுகிறது என்று எங்களுக்கு தெளிவு ஆக்குமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக கவலைகள், உலக தோல்விகள், உலக இன்பங்களை விட நீர் தருகின்ற ஆறுதலும் உம்மோடு உமக்காக செலவழிக்கிற நேரமும் எவ்வளவு மேலானவை என்பதை நாங்கள் உணர்ந்திடச் செய்யும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரில்
உறைவிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம். உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக. உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே.
தாயே. எமது குடும்ப மொழியின் உறவு, எமது குடும்ப உயர்வின் சிறகு, எமது உதவும் குணத்தின் உறுதி, எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.